மோட்டிவ் மட்டும் இருந்தால் ஒரு கேஸில் தண்டிக்க முடியாது. மோட்டிவ் மாத்திரம் பத்தாது, மோட்டிவ் இருக்கணும். மோட்டிவ் கூட மற்றது செஞ்சாங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்கணும். வெறும் மோட்டிவை மட்டும் வச்சு பண்ண முடியாது. வெறும் நகை கைப்பற்றப்பட்டதுங்கிறத பேஸ் பண்ணி மட்டும் கன்விக்ஷன் தர முடியாது. அது சுப்ரீம் கோர்ட் வந்து பல வழக்குகள் நூற்றுக்கணக்கான வருஷமாக அதே தான் தொடர்ந்து வரும். அதெல்லாம் அப்படி தான் வரும். அதை மட்டும் வச்சு தண்டிக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு வேளை பண்ணியிருக்கலாமோ, இவனுக்கு வறுமையில் இருக்கிறான், அதனால இவன் அப்படி ஒரு வேளை பண்ணியிருக்கலாமோன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். சந்தேகத்தின் அடிப்படையில் தண்டிக்க முடியாது யாரையும். சந்தேகத்தின் அடிப்படையில் யாரையும் தண்டிக்க முடியாது. எவிடன்ஸ் இருந்தால் இவன் தான் பண்ணான் அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இவன் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நிரூபணம் அல்ல. 3மே கொலை. நீங்கள் சொல்கிறது செயினும் புதுசாக இருக்குது, 2 மோதிரம் புதுசாக இருக்குது. அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? வந்தது சந்தேகம் வரப்போ வேற யாரோ செஞ்சுட்டு இந்த நகையை வாங்கி வச்சு இவன் மேலே பழி போடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுதான் சந்தேகம்.